கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலங்களில் குறிப்பாக இந்த லெந்து காலத்தில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறதான வேத வசனங்கள் நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் மரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். இதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாக இது காட்டப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பலிகள் செலுத்தப்பட்டது. பலிகளை பிரதான ஆசாரியன் எடுத்துக்கொண்டு அதை அந்த கூடாரத்துக்குள்ளே சென்று ஆசாரியனுக்கு செலுத்த வேண்டிய அந்த பலியை அவன் அந்த இரத்தத்தை கொண்டு போய் பரிசுத்த ஸ்தானத்தில் செலுத்துவான் என்று பார்த்திருக்கிறோம். அதை போலவே இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தின பின்பு அவர்தான் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆரோன் ஆசாரியனாக இருந்தான், ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் செய்த காரியத்தை எபிரேயரில் 9ஆம் அதிகாரத்தில் 11-12 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரவரி வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்துவாங்க, இரத்தத்தை செலுத்துவாங்க. அதை ஆசாரியன் செலுத்தி விடுவான். அதன் பின்பு திரும்பியும் பாவம் வரும். அந்த பாவ நிவாரண பலியை திரும்ப திரும்ப செலுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பாவ நிவாரணத்தை ஒரே தரமாக தம்முடைய ஜீவனையே அவர் இரத்தத்தை சிந்தி நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவர் இரத்தத்தை சிந்தின பின்பு நமக்கு பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்கு அப்புறம் அந்த பாவ நிவாரணம் நிறுத்தப்பட்டு விட்டது. இயேசுதான் கடைசியாக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட உடனே அவர் செய்ததான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தின இரத்தத்தை எடுத்து அந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, தேவாலயத்தின் வழியாக அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாக அல்ல, அவரே அதை எடுத்துக்கொண்டு போய் பிதாவினிடத்தில் கொடுத்து உங்களுக்கும் எனக்குமாக பெரிய பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஏற்படுத்தினார். இதுதான் மிக உன்னதமான ஒரு இயேசு செய்ததான ஒரு காரியம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக இரத்தத்தை சிந்தி அவரே பிரதான ஆசாரியராக உங்களுக்கும் எனக்கும் வரப்போகிறவர்களுக்கும் கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரே தடவை இரத்தத்தை சிந்தி நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். இட்டர்னல் சால்வேஷன் என்று சொல்லப்படுகிற ரிடம்ஷன், அந்த நித்திய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் நமக்கு ஈடு செய்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் தினமும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஏதோ கிறிஸ்மஸ் முடிந்தது, லெந்து காலம் வந்தது, ஈஸ்டர் வந்தது, குட் ஃப்ரைடே வந்தது என்று போகாதபடிக்கு உண்மையிலேயே இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்பதை ஒரு நிமிஷமாவது நினைத்து அவருக்கு பிதாவுக்கும் தேவனுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இயேசுவுக்காக துதிக்க வேண்டும். அவர் இரத்தத்தை சிந்தாவிட்டால் நமக்கு ஒரு மீட்பே கிடையாது. நாம் பாவத்தில் அழிந்து நித்திய ஜீவன் அல்ல, நித்திய மீட்பு அல்ல, நித்திய ஆக்கினைக்குள்ளாக போயிருப்போம். நீங்களும் நானும் இந்த நித்திய மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் செய்ததான மகத்துவமான ஒரு காரியம் இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினது. அதற்காக தேவனை துதிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதற்கு ஒரே தரம் தம்மை தாமே ஆண்டவரே நீர் பலியாக கொடுத்து உம்முடைய இரத்தத்தை பிரதான ஆசாரியராக எங்களுக்கு செலுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இனி செலுத்த வேண்டிய பலி ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் எங்களுடைய ஜீவனை மக்கு ஜீவாதார பலியாக கொடுக்க, எங்களையே பலியாக கொடுக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.